2025ஆம் வருஷம் சோஷியல் மீடியாக்களில் வைரலான பாடல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரெண்டிங் சாங்ஸ் ஆஃப் 2025. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மிலா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாடல்களையும் கவர் பண்ணியிருக்கேன். ஜனவரி மாதம் ட்ரெண்டான பாடல்களை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாங் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் மற்றும் சவுத் குயின் த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேர் நடித்து வெளிவந்த விடாமுயற்சி படத்திலிருந்து சாவடிக்கா. இந்த பாட்டு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் ரொம்பவே வைரலாக போச்சு. ரெண்டாவதா இந்த சாங் ட்ரெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்கள் மற்றும் அதுல்யா ரவி அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டீசல் படத்துல வர பீர் சாங். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற 2 பாடல்களுமே தமிழ் மொழி பாடல்கள் கிடையாது. மூணாவதா ஒரு ஹிந்தி பாடல் தான் ட்ரெண்ட் ஆச்சு. ராஷா தடானி அவர்களின் நடிப்பில் ஆசாத் படத்துல இருந்து உய்யம்மா பாடல். இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போச்சு. ஜனவரி மாசம் ட்ரெண்டான மற்றொரு பாடல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே சிதறிவிட்ட ஒடியா பாடல். 1995 வருஷம் ஒடியா மொழியில் வெளியான பலிப்புல் ஆல்பம்ல வர சீச்சி பாடல். இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாட்டுக்கு தமிழ் வெர்ஷனும் கிரியேட் பண்ணாங்க. அடுத்து பிப்ரவரி மாதம் ட்ரெண்டான பாடல்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் தனுஷ் அவர்கள் மற்றும் சமந்தா அவர்கள் இவங்க நடிச்சு 2015ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தங்கமகன். இந்த படத்துல வர என்ன சொல்லன்ற பாட்டு பிப்ரவரி மாசம் ரீட்ரெண்ட் ஆச்சு. ரெண்டாவதா என்ன பாட்டு பார்க்க போறோம்னா அர்ஜுன் தாஸ் அவர்கள் மற்றும் அதித்தி சங்கர் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவர இருக்க ஒன்ஸ் மோர் படத்துல வர வா கண்ணம்மா பாடல். இந்த பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. மூணாவதா நம்ம பார்க்க போற பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் அவர்களின் 3வது ஆல்பமான சித்திரபுத்திரி. இந்த பாட்டுல சாய் அபியங்கர் அவர்கள் கூட மீனாட்சி சௌத்ரி அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபெப்மந்த் ட்ரெண்டான மற்றொரு பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆன ராணு அப்படிங்கிற ஆல்பம் சாங் ரொம்பவே வைரலா போச்சு. ஃபெப்மந்த் ட்ரெண்டான கடைசி பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து அவர்களின் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் கைதுலோகர் அவர்கள் இவங்க நடிச்சு வெளிவந்த டிராகன் படத்துல வர வழித்துணைய பாடல் ரொம்பவே வைரலா போச்சு. இனி மார்ச் மாச ட்ரெண்டான பாடல்களை பார்க்கலாம் வாங்க. முதல் பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கடைசியில் லியோன் ஜேம்ஸ் அவர்களின் இசையில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் கைதுலோகர் அவர்கள் இவங்க நடிச்சு வெளிவந்த டிராகன் படத்துல வர வழித்துணைய பாடல் மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. அடுத்த பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களின் இயக்கத்தில் பவிஷ் அவர்கள் மற்றும் அனிகா சுரேந்திரன் அவர்கள் இவங்க நடித்து வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து ஏடி அப்படிங்கிற பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. முக்கியமாக இந்த பாடலுக்கு தனுஷ் அவர்கள் கோரியோ பண்ண சீன் இன்னும் வைரலாச்சு. மார்ச் மாதம் ட்ரெண்டான தேர்ட் சாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாம்பார் சட்னி சட்னி. ஷில்பா ஷெட்டி அவர்கள் இந்த சாங்க்கு ரீல்ஸ் பண்ணா எல்லாருமே அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி வைரல் ஆக்கிட்டாங்க. நான்காவதா நம்ம பார்க்க போற பாடல் அண்ணன பாத்தையே அப்படிங்கிற தாய் பாடல். ஃபிஃப்த் சாங் சூர்யா அவர்கள் மற்றும் பூஜா ஹெக்டே அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த ரெட்ரோ படத்துல வர கனிமா பாடல். சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையில் வெளிவந்த இந்த பாடல் நம்ம எல்லாரையுமே வைப் பண்ண வச்சுச்சு. ஏப்ரல் மந்த் ட்ரெண்டிங்ல இந்த சாங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சாங் ரெட்ரோ படத்துல இருந்து சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையில் கனிமா. இந்த சாங் கேட்கவே ரொம்ப வைபிங்காக இருந்துச்சு. மேலும் இந்த சாங்ல வர ஹூக் ஸ்டெப்பை எல்லாருமே ரீல்ஸ் பண்ணி ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்குனாங்க. செகண்ட் சாங் தல அஜித் அவர்கள் மற்றும் சவுத் குயின் த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த குட் பேட் அக்லி படத்துல அர்ஜுன் தாஸ் அவர்களின் ஓப்பனிங்காக ஒத்தரு பார்த்தாரன் அப்படிங்கிற பாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. தேர்ட் சாங் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் மற்றும் சவுத் குயின் த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த படத்துல பிரியா வாரியர் அவர்கள் மற்றும் அர்ஜுன் தாஸ் அவர்கள் சேர்ந்து ஆடுற மாதிரி சிம்ரன் அவர்களின் தொட்டு தொட்டு பிசிம் சுல்தானா சாங்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த சாங் ரொம்பவே ரீட்ரெண்ட் ஆச்சு. ஃபோர்த் சாங் கமல்ஹாசன் அவர்கள் த்ரிஷா அவர்கள் எஸ்டிஆர் அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெளிவந்த தக்லீஃப் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் ஜிங்கிச்சா அப்படிங்கிற பாடல் ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்த பாட்டுக்கு சானியா மல்ஹோத்ரா அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மே மந்த் ட்ரெண்டிங்ல இந்த சாங்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாங் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தக்லீஃப் படத்தில் வர ஜிங்கிச்சா பாடல் ரொம்பவே வைரலா போச்சு. செகண்ட் சாங் சூர்யா அவர்கள் மற்றும் பூஜா ஹெக்டே அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் ரெட்ரோ. இந்த படத்துல இருந்து கண்ணாடி பூவே அப்படிங்கிற பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. தேர்ட் சாங் அபிஷேக் ஜிமித் அவர்கள் இயக்கத்தில் சசிகுமார் அவர்கள் சிம்ரன் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல கமலேஷகன் அவர்கள் மம்பட்டியன் சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த சாங் ரொம்பவே வைரலா போச்சு. ஃபோர்த் சாங் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வெளியான தக்லீஃப் படத்துல இருந்து சுகர் பேபி பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. இந்த சாங்க்கு சவுத் குயின் த்ரிஷா அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபிஃப்த்தா ட்ரெண்டான சாங்
மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் சவுத் குயின் த்ரிஷா அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் எஸ்டிஆர் அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெளிவந்த தக் லைஃப் படத்துல இருந்து முத்தமழை பாடல் ரொம்பவே வைரலா போச்சு. இந்த பாட்டை ஒரிஜினலாக பாடினது சிங்கர் தி அவர்கள். ஆனால் ஆடியோ லான்ச்சில் சின்மயி மேம் இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த சாங் ரொம்பவே வைரலாச்சு. 6th சாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு வெளியான பௌபவ் திரைப்படத்திலிருந்து முன்னால நானும் வரேன் அப்படிங்கிற பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. வாங்க ஜூன் மந்த் ட்ரெண்டான சாங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் வெளியான தக் லைஃப் படத்திலிருந்து முத்தமழை பாடல், அதாவது சின்மயி மேம் வெர்ஷன் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. செகண்ட் சாங் பௌபவ் திரைப்படத்திலிருந்து முன்னால நானும் வரேன் பின்னால நீயும் வர. தேர்ட் சாங் பாண்டியராஜ் அவர்கள் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் நித்யா மேனன் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையில் மற்றும் சுபலட்சுமி அவர்களின் குரலில் பொட்டல முட்டாயே தலைவன் தலைவி படத்துல வர இந்த சாங் ரொம்பவே வைரலா போச்சு. எல்லாருமே ரீல்ஸா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஃபோர்த் சாங் பால்டபா அவர்களின் வைப் சாங். வாங்க ஜூலை மந்த் ட்ரெண்டான சாங்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சாங் சின்மயி அவர்களின் குரலில் மே மாதம் ட்ரெண்டான முத்தமழை பாடல் ஜூலை மந்த்லயும் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. செகண்ட் சாங் பால்டபா அவர்களின் வைப் சாங். இந்த பாடல் ஜூலை மிட் வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்தது. தேர்ட் சாங் விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் நித்யா மேனன் அவர்கள் இவங்க 2 பேர் நடிப்பில் வெளிவந்த தலைவன் தலைவி படத்துல வர பொட்டல முட்டாய சாங். இந்த சாங்க்கு நம்ம எல்லாரும் ஜூன் மந்த்லயும் வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோர்த் சாங் மலையாளத்துல டொவினோ தாமஸ் அவர்கள் மற்றும் பிரியமதா அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த நரிவேட்ட படத்துல வர மின்னல் வலா. இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஃபிஃப்த் சாங் தெலுங்குல கிரீட்டி ரெட்டி அவர்கள், ஸ்ரீலீலா அவர்கள், ஜெனிலா டிசாஸ் அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெளிவந்த ஜூனியர் படத்துல வர வைரல் வையாரி பாடல். சூப்பர் சிங்கர் ஹரிப்ரியா அவர்கள் பாடின இந்த பாட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு. சிக்ஸ்த் சாங் இது ஒரு ரீட்ரெண்டான பாடல், ஷக்கீரா அவர்களின் வக்கா வக்கா. செவன்த் சாங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் அனிருத் அவர்கள் இசையில் வெளிவந்த கூலி படத்துல வர மோனிகா பாடல். இந்த சாங் பட்டி தொட்டியெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஆகஸ்ட் மந்த் ட்ரெண்டான சாங்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாங் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் நித்யா மேனன் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த தலைவன் தலைவி படத்துல வர பொட்டல முட்டாய சாங். ஜூன் மந்த் ட்ரெண்டாக ஆரம்பிச்ச இந்த சாங் ஆகஸ்ட்லயும் ட்ரெண்டிங்லயே இருந்துச்சு. செகண்ட் சாங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஸ்ருதி ஹாசன் அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த கூலி படத்துல வர மோனிகா பாடல். பூஜா ஹெக்டே அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ண இந்த பாட்டு ஜூலை அண்ட் ஆகஸ்ட் 2 மந்த்துமே ரொம்பவே வைரலா போச்சு. தேர்ட் சாங் மலையாளத்துல டொவினோ தாமஸ் அவர்கள் நடிச்சு வெளிவந்த நரிவேட்ட படத்துல வர மின்னல் வலா பாட்டு ஆகஸ்ட்லயும் ட்ரெண்டிங்லயே இருந்துச்சு. ஃபோர்த் சாங் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் மற்றும் ருக்மிணி வசந்த் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த மதராசி திரைப்படம். அனிருத் அவர்கள் இசையில் சாய் அபியங்கர் அவர்கள் பாடின சலம்பல பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஃபிஃப்த் சாங் மலையாளத்துல கௌரி கிஷன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த சாகசம் படத்துல வர ஓணமூட் பாடல். சிக்ஸ்த் சாங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கூலி படத்துல இருந்து அனிருத் அவர்கள் இசையில் கோக்கி பாடல் ரொம்பவே வைரலாச்சு. செவன்த் சாங் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கூலி படத்துல நாகார்ஜுனா அவர்கள் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வர இவரோட என்ட்ரி சீனை ரச்சகன் படத்துல வர சோனியா சோனியா பாட்டோட ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சோனியா சோனியா பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ரீட்ரெண்ட் ஆச்சு. செப்டம்பர் மந்த் ட்ரெண்டிங்ல இருந்த சாங்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சாங் கீர்த்தீஸ்வரன் அவர்கள் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் அமிதா பைஜ் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டியூட் படத்துல இருந்து சாய் அபியங்கர் அவர்கள் இசையில் ஊரும் பிளட் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் ஆச்சு. சாங் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. செகண்ட் சாங் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஸ்ரீஹாசன் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெளிவந்த கூலி படத்துல பாபா பக்கம்ப பாடலை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் ரொம்பவே ட்ரெண்டா போச்சு. தேர்ட் சாங் மலையாளத்துல கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள், துல்கர் சல்மான் அவர்கள், டொவினோ தாமஸ் அவர்கள், நஸ்லின் அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்துல நஸ்லின் அவர்கள் கல்யாணி பிரியதர்ஷன் அவர்களை பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி கல்யாணி மேம் உள்ளே போகும்போது அவங்களோட என்ட்ரிக்காக கிளியே கிளியே அப்படிங்கிற பாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சாங் ரொம்பவே வைரலாச்சு. ஃபோர்த் சாங் சாய் அபியங்கர் அவர்கள் இசையில் சாய் அபியங்கர் அவர்கள் மற்றும் சாண்டி மேகனா அவர்கள் இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ண விழிவிக்கிற பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஃபிஃப்த் சாங்
மலையாளத்தில் ஷேன் நிகாம் அவர்கள், பிரீத்தி ஹாசராணி அவர்கள், சாந்தனு அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு வெளிவந்த பல்டி படத்துலேருந்து சாய் அபிங்கர் அவர்கள் இசையில் ஜாலக்காரி பாட்டு ரொம்பவே வைரலாக போச்சு. 6th சாங் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் மற்றும் ருக்மிணி வசந்த் அவர்கள் இவங்க 2 பேரும் நடிச்சு வெளிவந்த மதராசி படத்துலேருந்து தங்கப்பூவே பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. வாங்க அக்டோபர் மந்த் ட்ரெண்டிங்கில் இந்த சாங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் அமிதா பைஜு அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டியூட் படத்துல வர ஊரும் ரெட் சாங் செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர்லயும் இந்த சாங் ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. செகண்ட் சாங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் பூர்ணிமா பாக்யராஜ் மேம் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த தங்கமகன் படத்துல வர வாவா பக்கம் வா பாட்டை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கூலி படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாவா பக்கம் வா பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷன் செப்டம்பர் மந்த்லேருந்து அக்டோபர் மிட் வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. தேர்ட் சாங் ரவிமோகன் அவர்கள், கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் மற்றும் கிருத்தி ஷெட்டி அவர்கள் இவங்க நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க படம் ஜீனி. இந்த படத்துல இருந்து அப்படி அப்படி அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆச்சு. முக்கியமாக இந்த பாட்டில் வர கிருத்தி ஷெட்டி அவர்கள் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் இவங்க 2 பேரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வைரலாக போச்சு. ஃபோர்த் சாங் கீர்த்தீஸ்வரன் அவர்கள் இயக்கத்தில் சாய் அபியங்கர் அவர்கள் இசையில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் அமிதா பைஜு அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டியூட் படத்துல அமிதா பைஜு அவர்கள் மற்றும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட அவங்க வெட்டிங் ரிசப்ஷன்ல அமிதா பைஜு அவர்கள் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனுக்கு புதுநெல் புதுநாத்து படத்துல வர கருத்து மச்சான் சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சாங் ரொம்ப வைரலாக போச்சு. ஃபிஃப்த் சாங் இது ஒரு ரீட்ரெண்டான சாங். விஷால் அவர்கள் மற்றும் சமீரா ரெட்டி அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு விஜய் ஆண்டனி அவர்கள் இசையில் வெளிவந்த வெடி படத்துல இருந்து இச்சு 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 கொடு அப்படிங்கிற பாடல் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. முக்கியமாக இந்த சாங்கை ஹஸ்கி டான்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு டாக் டான்ஸ் ஆடுற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாங் ரொம்பவே வைரலாச்சு. 6th சாங் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க அரசன் படத்துல இருந்து அரசன் தீம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த பிஜிஎம் ரொம்பவே வைரலாக போச்சு. நவம்பர் மந்த் ட்ரெண்டிங்கில் இந்த சாங்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாங் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் மமிதா பைஜு அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டியூட் படத்தில் ரிசப்ஷன் சீனில் மமிதா பைஜு அவர்கள் கருத்த மச்சம் பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மமிதா பைஜு அவர்கள் இந்த சாங்க்கு ப்ராக்டிஸ் பண்ண ரிஹர்சல் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இதை விட வைரலாகி நிறைய பேர் ரீல்ஸ் அப்லோட் பண்ண இந்த சாங் ரொம்பவே வைரலாக போச்சு. செகண்ட் சாங் விஜய் ஆண்டனி அவர்கள் இசையில் விஷால் அவர்கள் மற்றும் சமீரா ரெட்டி அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த வெடி படத்துல வர இச்சு இச்சு கொடு பாடல் ஹஸ்கி டான்ஸ்னு இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம விஜய் ஆண்டனி சார் கூட அதுக்கப்புறம் இந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணாரு. தேர்ட் சாங் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் அனிருத் அவர்கள் இசையில் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க திரைப்படம் அரசன். இந்த படத்துல இருந்து அரசன் தீம் ரிலீஸ் ஆச்சு. நவம்பர் மிட் வரைக்குமே இந்த சாங் ட்ரெண்டிங்ல தான் இருந்துச்சு. ஃபோர்த் சாங் டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள், மமிதா பைஜு அவர்கள், பூஜா ஹெக்டே அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங் ரொம்ப வைரலா போச்சு. ஃபிஃப்த் சாங் சுதா கொங்கரா அவர்கள் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் மற்றும் ஸ்ரீலீலா அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்ச திரைப்படம் பராசக்தி. இந்த படத்துல இருந்து அடியே அலையே அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டுல வர ஹூக் ஸ்டெப்பை நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த சாங் ட்ரெண்ட் ஆச்சு. 6th சாங் தெலுங்குல ராம் சரண் அவர்கள் மற்றும் ஜான்வி கபூர் அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க பெட்டி படத்துல இருந்து சிக்ரி சிக்ரி அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆச்சு. வாங்க கடைசியா டிசம்பர் மந்த் ட்ரெண்ட்ல இந்த சாங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாங் தளபதி விஜய் அவர்கள், மமிதா பைஜு அவர்கள், பூஜா ஹெக்டே அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க தளபதி விஜய் அவர்களின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டு டிசம்பர் மந்த்லயும் ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. செகண்ட் சாங் சிவகார்த்திகேயன் அவர்கள், ரவிமோகன் அவர்கள், ஸ்ரீலீலா அவர்கள், அதர்வா அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்ச பராசக்தி படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையில் அடியாலையே அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. தேர்ட் சாங் கிஷன் தாஸ் அவர்கள் மற்றும் சிவாத்மிகா அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த ஆரோமலை படத்துல இருந்து எப்படி வந்தாயோ பாடல். இந்த சாங் ரொம்ப வைரலா போச்சு. ஃபோர்த் சாங் விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் கிருத்தி ஷெட்டி அவர்கள் இவங்க 2 பேர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல வர பட்டுமா சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் சாங்
தமிழ்ல தெய்வ திருமகள் படம் மூலியமா அறிமுகமான சாரா அர்ஜுன் அவர்கள் பாலிவுட்ல அறிமுகமா இருக்க படம் துரந்தர். இந்த படத்துல இவங்க ரன்வீர் சிங் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து இஷ்க் ஜலங்கர் கர்வான் அப்படிங்கிற பாடல் ரொம்பவே வைரலா போச்சு. முக்கியமா ஒன் டே அஸ் ஸ்பை இன் பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர்ல எல்லாருமே ரீல்ஸ் போட இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.